தமிழ்ச்செல்வி, என் அத்தை எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ண? உங்க வீட்டுக்கு வந்து உங்க அத்தையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னா காரணம் இல்லாம செஞ்சிருப்பேனா? என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்தது. கம்ப்ளைண்டா? யார் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நிஜமா பொய்யான்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? இவங்களோட ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? ஆமாமா, நான் தான் கொடுத்தேன். எதுக்கு மாமா? எதுக்குன்னு மத்தகட்டியே கேளு. குடும்பம்னா அப்படி இப்படின்னு சின்ன சின்ன தப்பு இருக்குதான் செய்யும். அதுக்காக இப்படி யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பொண்டாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? உன் மாமா கிட்டே கேளு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அத்தைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறது பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்களா? உடனடியா கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க மாமா. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அத்தை அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? ஏமா, இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பொம்பளைகளுக்காகத்தான் இப்போ ஒரு சட்டமே வந்திருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவை கெடுக்கிறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ எந்த மாமியாருக்கும் உரிமை இல்ல. மாமா, குடும்பத்துக்குள்ள ரகசியமா இருக்கிற விஷயங்களை எல்லாம் எதுக்கு பொது வெளியில பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது நானும் அத்தையும் பேசிக்கிட்ட விஷயம். அப்படி இல்லம்மா, இது நம்ம குடும்பத்தோட வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயம். என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயம். ஆத்மா இந்த விஷயத்துல மோசமா நடந்திருக்கான். அவகிட்ட நான் பல தடவை பல விதமா சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ மாத்திக்கவே இல்லை. சட்டம் தான் இதுக்கு ஒரே வழி. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். மாமா, சீனு, நீயாவது சொல்லு சீனு. பெரியவங்களா இருக்கும்போது நான் என்ன சொல்றது மாயா? அவன் எதுவும் செய்ய மாட்டான் மாயா. அவன் அப்படியே அவன் அப்பா மாதிரி. அது கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசுறேன்ல. பெரியம்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. கோவத்தை விட்டுட்டு அத்தைக்காக கொஞ்சம் இறங்கி வாங்கல. நீங்க சொன்னா மாமா கண்டிப்பா கேட்பாரு. கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்க பெரியம்மா. இது அவங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்துல நான் சொன்னதையாவது பத்மா கேட்டு ஒழுங்கா நடந்திருக்கணும். ஆனா அவ கேக்கல. அதனாலதான் கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு.